மூன்றாவது ரிவாயத், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், கடைசியாக காஃபிரோடு அல்லாஹ் அவனை போட்டிருப்பான். இப்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்புவான். யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் காஃபிர்கள், அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை, எனது உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறது. யா அல்லாஹ், எனக்கு வெக்கமா இருக்கு, காஃபிரோடு என்னைய போட்டிருக்கிறியே, இறை மறுப்பாளனோடு என்னைய போட்டிருக்கிறியே, என் முகத்தை கொஞ்சம் இந்த காஃபிர்களை விட்டு என்னை தனியா வெளியே கொண்டு வந்துறியா அல்லாஹ். அவங்க எல்லாம் என்னை கேலி அடிக்கிறாங்க, நாங்கெல்லாம் காஃபிரா இருந்தோம், நீ ஈமான் கொண்டிருந்தும் இப்படி கிடக்கிறீன்னு சொல்லி கேலி அடிக்கிறாங்க. யா அல்லாஹ், என்னை வெளியே கொண்டு வந்துறேன், உன்கிட்ட வேற எதுவுமே கேட்க மாட்டேன், வேற எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன் அல்லாஹ் அவனுக்கு தான் ஒரு பெரிய உலகத்தை வச்சிருக்கிறான். நான் பின்னாடி சொல்றேன், நேரா எடுத்து நஹருல் ஹயாத்ல முக்கிய அல்லாஹ் அனுப்ப தெரியாதா? அல்லாஹ்வுடைய அந்த கருணையை பாருங்கள். யா அய்யுஹல் இன்சான் மா வர்ரக பிரப்பிக்கல் கரீம், மனிதனே, சங்கையான பாசமான உனது ரப்பை விட்டு நீ எங்கே விரண்டு ஓடுகிறாய்? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் நம் மீது வைத்த பாசத்தை